ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் ஃபுட்ஸ்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். சரி, உள்ளே போவோம். ரேபிட்டு, நான் ஒரு ரேபிட் காய்ஸ், அதான் ஒரு ரேபிட்டு. என்னாச்சு? ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன நல்லாயிருக்கு, கரெக்டாக தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம போய் இப்போ டேஷ். ஓ, இது டேஷா? இவன் யாருப்பா? குஸ்டா பண்டிட் அந்த இருக்காங்க. இந்த பண்டிட் என்னதுக்கு அடிக்கிறேன்? நான் அடிமே பண்ணலையடா. என்னது அடி தூக்கு? நானும் தாண்டா அடிப்பேன். என்னது இது? அடி தூக்கு முகாமிஷி பார்த்தீங்களா? அதை ஹெல்த் கொடுத்துருச்சு. என்னாச்சு? இன்னும் ஹெல்த்லாம் இருக்கு. இதை வச்சுப்பா. டே தம்பி வா. இது என்ன? அது காம்பேக்ட் மாஸ்டர் லெவல் 2 அப்படின்னு சொல்லி ஜம்ப் ஜம்ப் டேஷ் டேஷ். நான் இதை டிவியில் பார்த்துருக்கேன். இதில் 300 கிடைக்கும்ட்டு இதை எடுத்துரும். என்னன்னா நம்மளுக்கு லக்கே இல்லை. லட்சணம் இருந்தால் நம்ம லைஃப்பில் ஒன்றும் இல்லை. 700 rupees இருக்கா நம்மக்கிட்ட? எப்போ செக்கில் இருந்து காயின் கிடைக்குமா? தம்பி எனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்பி இது பண்ணிட்டேன். சரி, இதை வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 10 லெவல் எடுத்துக்கணும். 10 லெவல் வேணும். அது வரைக்கும் நம்ம வந்து இவங்களை அடிச்சுக்கினே இருக்கணும். இவங்களை இங்கெல்லாம் தொடரணும் இல்லை. மண்டையில் இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கே வேணால் வச்சுக்கலாம். இது மெனு ஸ்டார்ஸ் நீங்களே தான் எம்முன்னு போட்டிருக்காங்க. எம்முன்னு போட்டு ரீஃபண்டா? ரோபக்ஸ் கேட்குறாங்க. 3 ரோபக்ஸ் வச்சுருக்கேன். இது படி 2 மாறின மாதம் இருக்கு. வாங்கிக்கோ. அவ்வளோதான் 3 லெவல்டா. நாங்கள்லாம் யாரு நினச்சிட்ருக்கேன்? இவங்களே காசு தராங்க கைஸ், பார்த்தீங்களா? என்ன வச்சுக்கோ, காசு கொடுக்குறாங்க கைஸ். இதோ 47 rupees கொடுக்குறாங்க. இது என்னது? இதெல்லாம் யாரோ கைஸ். சரி, 1000 rupees சேர்த்துட்டேன். இது ஸ்பான் ஆயிடுச்சா கைஸ்? பார்த்தீங்களா? அடிக்கிற அடிலாம் பறந்து போய் ஒரு கீழே படுத்து தூங்குறாரு. என்னையும் அடிக்கிறான். செத்து போ கைஸ். வாங்க கைஸ், இவனை அடிச்சு சூற விடுவோம். நோண்டு போ. இங்கே என்னாச்சும் அவ்வளோதான். அதான் கைஸ், இது நான் ஸ்கேட்ச் போடுவோம். 10 மட்டும் போட்டால் போதும். கைஸ், இதை வச்சுக்கலாம். டிஃபென்ஸ்க்கு போட்டுட்டோம் ஒரு 5. அப்புறம் இதிலே போட்டோம். ஐயோ லாக் கிளம்பி. அடிக்கிற இடம்லாம் தெரியுது. சரி வாங்க, கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு இது பண்ணிட்டு பெரிய பொறுமையாக போயிட்டு தம்பி அவ்வளோதான். லாக் போயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். சரி, இங்கே ஆட் போவோம். டேஷ் ஆக்சுவலி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு எல்லாக்கெல்லாம் போயிடும். ஐயோ அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இப்படியே நிறுத்துவோம். அவ்வளோதான் ஸ்லாக் இருக்கும். அவ்வளோதான். இப்போ அப்படியே ஓடு. டேஷ் 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 பொறுமையாக டேஷ். இவன் யாரும் போட்டு டீலரா? எனக்கே தெரியல. சியா
பொயின் 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 இதனடா அடிக்கடி கேடு 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 கேடு. பாருங்க காய்ஸ், அப்படியே டேஷ் 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 காய்ஸ். இது மேலே இது வந்து இதை பார்த்து தான் காய்ஸ், ஒன் பீஸ் அப்படியே டிக்டோ 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 காய்ஸ். அவ்வளோதான். இது அந்த இருக்குது ஏதோ ஒரு ஐலாண்டு கண்ணுக்கு தெரியுது. அப்படியே சிக் 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 அப்படியே காய்ஸ் அப்படியே ஸ்பீடாக போயிட்டு ஜங்கிள் காய்ஸ். பார்த்தாலே தெரிஞ்சு ஜங்கிள் தான். சரி வாங்க, இதே நான் பெருசாக இருக்குது. இது என்ன அதா? ஸோ யாருப்பா தம்பி, நீ யார்? ஜயோலஸ் 50 லெவலா? ஹலோ இவங்கெல்லாம் எங்க? இவன் யாரே? நீ யாரு தம்பி? தம்பி நீ யாரு? சொன்னா கேளு தம்பி, நீ யாரு? சொல்லு 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 சொல்லு. அதே சக்கு 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 சக்கு. என்னடா இது? Shigeru and Takako were both born unable to hear or speak. Because of this, people often made fun of them. The two boys started throwing stones. The stone passed right next to Shigeru's head, but they didn't. They just looked at them. சரி, இது என்ன இடம்? Shigeru too would constantly turn around and check if she was with it. Without speaking a single word, they understood each other perfectly. Shigeru would காய்ஸ், உங்களெல்லாம் அடிச்சு காலிக்கணும். சூழ விடுவேன் சூழ விடுவேன் அப்படியே இப்படி அடிப்பீங்களா நீங்கள்? அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இப்படி 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 அவ்வளோதான். நாங்களாம் ஜெயிச்சுட்டோம் மாறா. அவ்வளோதான். அதே அட்டாக் ஆகிட்டினா அட்டாக் ஆகிட்டினா அட்டாக் ஆகிட்டியா அப்படியே ஓடுறா ஓட்டத்தை ஜம்போ ஜம்போ. அவ்வளோதான். பின்னாடி வாங்க அப்படியே பொறுமையாக வந்து ஓபா ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லை செத்துருவோம். அப்படியே பின்னாடி வா. அப்படியே இப்படி 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 அடிச்சு சூழ விட்டுட்டேன். தண்ணிக்குள்ளே போயிட்டாரு. காம்பஸ் ஐயோ எந்த இல்லாண்டி தான் வரணுங்க. சரிங்க Here, everyone has a chip in their eyes that instantly shows the score of the person in front of them. She just had to show her special smile, and maybe she would get a valuable 5-star. Guys, high score means respect and special privileges, and those with low scores slowly start getting ignored. If someone's score reaches 0, they're forcefully sent to jail. Every day, the girl kept thinking about how to increase her score. She gave full weightings to others, hoping they would return the same to her. One day, the girl quickly opened her lights and she knew that if she gave her a good review, her score could increase quickly. But even after all the effort, the coworker gave her only 4 stars. She got nervous. She immediately opened her profile again, and then realized that she was her best friend from school. Now she had become ashamed. கொடுங்க சார் ஏதாச்சும் ஒன்றா கொடுங்க. She took a photo with her, wrote a nostalgic caption, and even added their old line. She waited eagerly, and finally, she received that valuable 5-star rating. But no matter how carefully the girl did everything, mistakes still happened. One day, a male coworker brought bubble tea for her. Guys, ஏதோ இருக்கு. ஈட்டு கொடுத்துட்டேன். ஈட்டிங் என்கிட்ட இதுக்கு அமௌண்ட் இருக்கு காய்ஸ். அப்பனா இதுக்கப்புறம் நம்ம தான் அடு போடு. நீ எல்லாம் காலி. என்கிட்ட முன்னாடி இடிக்கவே கூடாது. மண்டிடுங்க மண்டிடுறா. நான் உன்னாலும் அசால்ட்டாக கழிச்சிடுவோம். மண்டிடு. என்ன வேஸ்ட்டு இவ்வளோ அட்டாக் பண்ணியும் ஒரு நேரம் ஆகலை. மண்டி அவ்வளோதான் வேஸ்ட். ஓ ஆமாம்ல கேஷ் போடவே இல்லை. அமுக்கு இவ்வளோ நம்மளுக்கு நல்ல ஃப்ரூட் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி.
என்ன பண்ணலாம்? கவுண்டர் டேமேஜ் இது பாருங்கள். நல்லா யார் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணுவோம்ல, காற்றுலேயே காத்தடிப்போம்ல அப்படின்றது உங்களுக்கு காமெடி பண்ணிட்டுருக்கேன். ஸ்பீடாக ஓடி போய் வந்துட்டு பேசு தம்பி ஏதாச்சும் கொடுப்பா. அவ்வளோதான் ரிக்வைர்டு. அவ்வளோதான். நீங்கள்லாம் யார் எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் வண்டிடு 20 40 50 60 70 80 20 என்னடா பண்ணுறேன் தம்பி எம்மோன்னு சின்ன பக்கத்தில் வந்தாங்க. அப்படியே பொறுமையாக அவன் அடிக்கலாம். 10 இது பண்ணுது 100 லெவல் டேமேஜ் போடு 100லேயே வந்துட்டோமே. சரி வாங்க இவன் அடிப்போம். ஏன்னா இந்த எம்மோன் நல்லா இருக்கேன். இந்த எம்மோன் பார்த்துக்கேன் வச்சு நிறைய பேர் காம்போலாம் பண்ணுவாங்க. நான் இந்த கேம் ஏற்கனவே ஆடி இருக்கேன். செம்ம ஃப்ரூட் கைஸ். இதுக்கு எம்மோன் இருக்குமா, பிளேடு மாதிரி விடுமா. அதே மாதிரி இது ஏதோ லோகியோ ஒன் பீஸ் இருக்கும்ல கைஸ், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வந்து பேரி வந்து இந்த மாதிரி லூப்பி வந்து இது பண்ணியிருப்பான். அவனை ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பான். அவன் இதை வச்சு அவனோட ஹேட்டை குத்திருப்பான். அந்த மாதிரி பண்ணியிருப்பான். இந்த பிளேடு ஃப்ரூட்டு தான் வச்சுருப்பான். இந்த பிளேடு ஃப்ரூட்டு நமக்கு ஈஸி எப்படி ஏவே இந்த ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட் கைஸ், மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நம்ம சொல்லப்போனால் இதெல்லாம் ஒரு அவ்வளோதான் 45 டேமேஜ் போடு. நம்ம வேன்லாம் பின்னாடி ஓடினே இருக்கலாம். எனக்கு தேவையே இல்லை பின்னாடி ஓடுறது. சும்மா ஆட்டோ யோசிக்க போட்டாலே இந்த ஃப்ரூட்லாம் மறந்த மாதிரி. அவ்வளோதான் 12th லெவலு. இப்போ திருப்பி பின்னாடி போ. நீங்களாம் என் பக்கத்தில் வரக்கூடாது. வண்டி நான் சுற்றுவேன். கடைசி ஒருத்தன் இவனை சாவடிச்சு இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இல்லை வேணாமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். மாட்டிக்கினார் ஒருத்தர் 14 நியூ ஐலாண்டா அதுக்குள்ளையாடா மச்சா 10 என்னடா டேமேஜ் ஆகுது. லோகியோ கிடையாது. அப்போ இது ஏமாற்றிட்டீங்க இதுன்னு நம்ம ஏமாத்துறான். அப்போ லோகியோ ஃபுட் கிடையாதா மச்சா? இது லோகியோ ஃபுட் கிடையாது, நம்ம ஏமாத்திட்டாங்க. யார் பாணி? நீ யாரு? ஈகல் பையா. ஈகல் பையா உனக்கும் எம்ம இருக்குதுப்பா. எம்மண்டா போடா. சூறு விட்டுருவேன். என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ நான் குயிலா கிங்கே அடிக்கிறேன் கைஸ். 20டா? சரி வாங்க கைஸ் குயிலா கிங் எடுத்து அவன் அடிப்போம். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படி எங்கேருந்தோ விட்டு பிறந்து வந்துருச்சு. எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. நான் போனேன்னா என்னடா நீங்கள் லோகியா ஃபுட்டு நல்லா கேட்டுருக்கேன். அப்படியே பறந்து போகிறோம் பாருங்க. இப்போ மட்டும் தண்ணியில் பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஊத்தம் பார்த்தீங்களா? இன்னையா இருப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்க்ரெடிபிள் பவுண்டரி கிடச்சிருக்கு காய்ஸ். நம்ம யாரும் காட்டிட்டு எங்களுக்கு காட்டுங்க வர குயிலா கிங்கையே அடிச்சுட்டோம் நாங்களாம். நீங்களாம் எனக்கு முன்னாடி மண்டிடுங்க கைஸ். நான் அப்போ கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் வேணும். ஏன்னா நான் வந்து இதுக்கெல்லாம் போடணும். இதுக்கு 5 நிமிஷம் போடுவேன். அவ்வளோதான். தேங்க்யூ பையா. கைஸ் இதோட முடிச்சிக்கலான்னு எனக்கு ஒரு இது வந்துடுச்சு. இதோட முடிச்சுக்குவோம். நான் அடுத்த பார்ட்டுக்கு வந்து ஒரு 20 23 25 அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். இதோட முடிச்சுக்குவோம். நம்ம இன்றைக்கி வந்து நல்லா ஒரு ஃப்ரூட் வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ரேபிட் எதுக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. சரி கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.